வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்றைக்கு கண்ணங்குடி என்கிற திருத்தலத்திற்கு போகலாமா? 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் திருக்கண்ணங்குடி என்கிற திருத்தலம் ஒன்று. கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படுகிற கண்ணன் காட்டு பகுதியில் இந்த திருத்தலம் இருக்கிறது. இந்த தலத்தை பற்றிய கதை ஒன்று மிகவும் சுவாரஸ்யமானது. கண்ணனுடைய காட்டிலே வந்து தவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வசிஷ்டர். எந்த வசிஷ்டர்? ராமனுக்கே குருவாக இருந்தவர். இருந்தாலும் கூட அவருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசையில் கண்ணனை காண வேண்டும் என்பதற்காக கண்ணன் காட்டிற்கு வந்து அங்கேயே கண்ணனை வழிபட்டார். எப்படி வழிபட்டார் என்பதுதான் வினோதம். கண்ணனுக்கு எது பிடிக்கும்? வெண்ணெய் தானே பிடிக்கும். எனவே வெண்ணெயை எடுத்து அதிலேயே ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை செய்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை தினம்தோறும் வழிபட்டார். இப்படி வழிபாடு செய்து கொண்டே இருக்கிற காலத்தில் பக்கத்திலே ஏதோ ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு சிறுவன் வந்து சேர்ந்தான். அந்த சிறுவன் இங்கேயும் அங்கேயும் சுற்றி வசிஷ்டர் பூஜை செய்யும் போது பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். சின்ன குழந்தை என்பதனால் ஒவ்வொரு நாளும் பூஜை முடிந்தவுடன் அவனுக்கு கல்கண்டு பிரசாதம் கொடுப்பார் வசிஷ்டர். அந்த பிள்ளையும் வாங்கி கொள்வான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அந்த வெண்ணெய் கிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருப்பான், நாக்கை சப்பு கொட்டி கொண்டு. என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்காதா, துளி வெண்ணெய் கிடைக்காதா என்கிற ஏக்கத்தில் பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கல்கண்டு தான் கொடுப்பார் வசிஷ்டர். ஒரு நாள் பூஜை நிறைவேறியது. சிறுவன் கையிலே கல்கண்டு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு ஏதோ அந்த பக்கம் திரும்பினார் வசிஷ்டர். பார்த்தான் இந்த சிறுவன், இந்த தாத்தா வெண்ணையே தரமாட்டேன் என்கிறாரே என்று டபக்கென்று அந்த வெண்ணெய் கிருஷ்ணன் விக்கிரகத்தை மொத்தமாக கையில் அள்ளி கொண்டு அங்கே இருந்து எழுந்து ஓட ஆரம்பித்தான். தாத்தா பார்த்து விட்டார். டேய், என்னுடைய கிருஷ்ணனை கொடு, என்னுடைய கிருஷ்ணனை கொடு என்று பின்னாலேயே விரட்டினார். அவர் கையிலே இருந்து தப்ப வேண்டும். கையிலே வெண்ணெய் கிருஷ்ணன் இருந்தால் அவர் பிடுங்கி கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று வாயிலே போட்டு விழுங்கி விட்டான். மொத்தமாக விழுங்கக்கூட முடியவில்லை. வாயிலே வெண்ணெய் அப்படியே வாயை பொத்தி கொண்டே ஓடினான். இவரும் விடவில்லை. தாத்தா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனுக்கு பின்னாலேயே ஓடுகிறார். என்னுடைய கிருஷ்ணனை கொடுடா கொடுடா என்று கத்திக்கொண்டே ஓடுகிறார். அவன் வேகமாக சிட்டாக பறந்து விட்டான். சின்ன சிறுவன் இல்லையா? அப்படியே பறந்தவன் நேரே காட்டுக்குள்ளே ஓடுகிறான். மகிழ மரம் ஒன்றுக்கு அடியிலே முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அது கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணன் காடு. அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார்கள் முனிவர்கள். ஒரு சின்னஞ்சிறுவன் வாயை பொத்தி கொண்டு ஓடி வருகிறான் என்பதை பார்த்தார்கள். பார்த்தவர்கள் ஞான திருஷ்டியை பயன்படுத்தினார்கள். கண்டுபிடித்து விட்டார்கள். வந்திருப்பது யாரோ ஒரு சிறுவன் இல்லை, சாக்ஷாத் கிருஷ்ணன் என்பதை. அப்படியே போய் பிடித்து கொண்டார்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா, வந்துவிட்டாயா? உன்னை பார்ப்பதற்குத்தானே நாங்கள் தவம் செய்கிறோம். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், தாத்தா விரட்டி கொண்டே வருகிறார், விடுங்கள் விடுங்கள் என்று வாயிலே வெண்ணெய் பாதியும் வார்த்தை பாதியுமாக தழதழத்தான் அந்த சிறுவன். விடுகிறோம், நாங்கள் கேட்பதை நீ கொடுத்தால் விடுவோம் என்றார்கள். நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்து விட்டேன், எது கேட்டாலும் கொடுத்து விட்டேன், விட்டுவிடுங்கள், தாத்தாவிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும், விட்டுவிடுங்கள் என்று பதறினான். நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான் இல்லையா? அப்படி சொன்னவன் அவர்கள் எது கேட்டாலும் கொடுப்பதாக தீர்மானித்தான். அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? கிருஷ்ணா, இங்கேயே நீ நிலைத்து இப்படியே எல்லோருக்கும் தரிசனம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். அங்கேயே நிற்க வேண்டியதாக போய்விட்டது. பின்னாலேயே வந்த வசிஷ்டர் அதற்கு பின்னர் என்ன செய்தார் என்பதெல்லாம் தனி கதை. வேறு என்ன செய்திருப்பார்? அவருக்கு என்ன கண்ணனை அடையாளம் தெரியாதா என்ன? அவர் பிடித்து வைத்த வெண்ணெய் கிருஷ்ணன் அப்படியே தானே இருந்தான். வெண்ணெய் உருகிவிடும். ஆனால் அந்த வெண்ணெய் உருகவே இல்லையே. ஏன்? அவர் உள்ளுக்குள்ளே அல்லவா கிருஷ்ணனை பிடித்திருக்கிறார். ஒரு கதை என்பதற்காகத்தானே இது வருகிறது.
ஓடி வந்தவர் அப்படியே கண்ணனை கட்டி தழுவிக்கொண்டார். ஐயா, நீ இங்கேயே குடியிருக்க வேண்டும் என்றுதானே நான் தவம் செய்தேன் என்றார். உன்னை இந்த கிருஷ்ண திருக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டேன் என்றார். மற்றவர்களும் பிடித்து கொண்டார்கள். கண்ணன் குடியிருக்கிற அந்த இடம் திரு கண்ணங்குடி என்று ஆகிவிட்டது. கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும் இல்லையா? வெண்ணெய் எடுப்பதற்கு என்ன வழி? பாலை காய்ச்சி உரை ஊற்றி தயிராக்கி மோராக்கி கடைந்தால் வெண்ணெய் திரளும். இந்த வெண்ணெய் திரட்டுவதில் சில சூட்சுமங்கள் இருக்கின்றன. என்ன தெரியுமா? ஒன்று, அங்கேதான் இருக்கிறது. பாலிலேதான் அந்த வெண்ணெய் இருக்கிறது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிந்தால் அந்த பால் கெட்டுப்போன பால் போல இருக்கும். அதை முறையாக செய்யும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை முறையாக பக்குவம் செய்து உணர்ந்தால்தான் அதை உணர முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதிலே இருக்கிற இரண்டாவது சூட்சுமம் என்ன தெரியுமா? அந்த காலத்திலே பெண்மணிகள் தயிர் பானையை வைத்துக்கொண்டு மோர் பானையை வைத்துக்கொண்டு மத்து வைத்து கடைவார்கள். மத்தை வைத்துக்கொண்டு கடைவார்கள். சொல்லப்போனால் பார்க்கடலை கூட மேருமலையை மத்தாக வைத்துத்தான் கடைந்தார்கள். மந்தரமலை என்று அதற்கு பெயர். இப்போதெல்லாம் மத்து என்பது நமக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் மத்து வைத்துக்கொண்டு கடைவார்கள். வேண்டுமானால் பிற்காலத்தில் வந்தது போல ஒரு கண்ணாடி புட்டியில் போட்டு அப்படியே குலுக்கி கொண்டிருந்தால் வெண்ணெய் திரளும். இப்போதைய காலத்தில் வந்துவிட்டதை போல நவீன கேட்ஜெட்ஸ் வைத்துக்கொண்டு கூட வெண்ணெயை எடுக்கலாம். ஆனால் மத்தாக இருந்தாலும் கேட்ஜெட்டாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற தாத்பரியம் என்ன? அஜிடேஷன். திரும்ப 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 அதையே செய்வது. மத்து என்ன செய்கிறது? சுற்றி கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்வது. அதுவும் போட்டு அப்படி குழப்பி கலக்கி அடிப்பது. அதுதான் அஜிடேஷன். எப்படி மத்தை சிலுப்புகிறோமோ அப்படி நம்முடைய உள்ளத்தில் திரும்ப 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 இறைவனுடைய நாமத்தை தியானம் செய்து கொண்டே இருந்தால் எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் திரும்பவும் அதற்குள்ளேயே போய் சுற்றி 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 அந்த தியானத்தை செய்தால் அந்த தெய்வீகம் உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே திரண்டு வரும். மத்தை வைத்துக்கொண்டு கடையும் போதும் சரி, கேட்ஜெட்டில் போட்டு கடையும் போதும் சரி, முதலிலே வேண்டாத விஷயங்கள் மேலே திரண்டு விடும். பார்க்கடல் கடைந்த போது விஷம் மேலே வந்தது. தயிர் கடையும் போது பார்க்கலாம், மோர் கடையும் போது பார்க்கலாம், முதலில் வேண்டாத அந்த ஆடை போல இருப்பது மேலே வந்துவிடும். அப்படித்தான் நம்முடைய உள்ளத்தை கடையும் போதும் உள்ளத்திலே இருக்கிற வக்கர எண்ணங்கள், வேண்டாத விஷயங்கள் முதலில் வெளியில் வந்து அவை போன பின்னால், அகன்ற பின்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகம் அப்படியே வரும். இதிலே இன்னும் ஒன்று கூட உண்டு. பழங்காலத்து பாட்டிமார்கள் மத்தை வைத்துக்கொண்டு மோர் கடைவதை பார்த்தால் தெரியும். கால்களுக்கு இடையிலே அந்த பானையை பிடித்து கொள்வார்கள். கையில் மத்து அப்படியே சுற்றி கொண்டிருக்கும். அவர்களின் கண்கள் எங்கெங்கோ இருக்கும். வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கை மாத்திரம் இப்படி சிலுப்பிக்கொண்டே இருக்கும். எத்தனை பணிகள் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை சிலுப்பிக்கொண்டே இருந்தால், நாம் பாட்டுக்கு சிலுப்பிக் கொண்டிருந்தால் போரும். இறைவனுடைய நாமத்தை சொல்லி அதை சிலுப்பிக்கொண்டே இருந்தால் போரும். வெண்ணெய் தானாக திரளும். வெண்ணெயை யாரும் திரட்ட முடியாது. வெண்ணெய் தானாக திரளும். அப்படித்தான் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பக்குவத்தில் தானாக அந்த தெய்வீகம் தோன்றும். கண்ணன் தோன்றுவான்.
உருகாத வெண்ணெயில் கிருஷ்ண விக்கிரகத்தை பிடித்து வைத்தாரே வசிஷ்டர், அது சாத்தியமா என்றால் சாத்தியம். எந்த உள்ளம் அந்த கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த உள்ளத்தில் கண்ணன் உருகமாட்டான் என்பது நிரந்தரமான உண்மை.